Hello my dear students, very fine good evening to you all. Welcome to the Biology Academy Tamil channel. நான் பாரதிராஜா விலங்கியல் ஆசிரியர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன், அதாவது NMMS அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் இந்த 2024-25 கல்வியாண்டுக்கான NMMS எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட டீட்டெயில், அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை எப்படி ஃபில்அப் பண்ணுறது, ஃபில்அப் பண்ண அப்ளிகேஷனோட எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், இந்த அப்ளிகேஷனை எங்கே கொண்டு நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த 2024-2025 கல்வியாண்டில் 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கான NMMS தேர்வு தாக்கல் வந்திருக்கு. இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்னா 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் உங்களுக்கு உதவித்தொகையாக கிடைக்கும். இந்த எக்ஸாமை நீங்க பாஸ் பண்ணா போதும். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு யாரெல்லாம் தகுதியான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கணும், அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கணும், அல்லது மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில படிக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த தேர்வை எழுதலாம். குடும்ப ஆண்டு வருமானம், அவங்க அப்பாவோட ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 3,50,000க்கு அதிகமா இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த NMMS தேர்வை அப்ளிகேஷன் எங்க வாங்கலாம் அப்படின்னா, உங்க பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியர் இருப்பாங்க, அந்த தலைமை ஆசிரியர் ஹெட்மாஸ்டர் இருப்பாங்க. அந்த ஹெட்மாஸ்டரை நீங்க உங்களோட அப்ளிகேஷனை வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு 24/1/2025 வரைக்கும் நீங்க அப்ளிகேஷனை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இந்த ஃபில்டு அப்ளிகேஷன், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை தேர்வு கட்டணத்தோட சேர்த்து எந்த நாளுக்குள்ள நீங்க உங்க தலைமை ஆசிரியர் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா 24/1/2025 ஜனவரி மாசம் 24ஆம் தேதி 2025 நீங்க ஃபில்டு அப்ளிகேஷனை உங்க தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுத்துருக்கணும். அந்த அப்ளிகேஷனோட சேர்த்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நீங்க 50 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும், அதையும் சேர்த்து தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுத்துருங்க. tn.dge.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு லோகோ வந்துடும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த NMMS சம்பந்தமான எல்லா தகவல்களும் இதுல வந்துடும். இப்போ NMMS பிப்ரவரி 2025 அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு 2025க்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபில்அப் பண்ணி உங்க ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட கொடுத்தீங்கன்னா போதும். இதே பேஜ்ல உங்களுக்கு 2024 SAT எக்ஸாமுக்கான ஃபைனல் கீ இருக்கு, 2024 மேட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவோம் அந்த எக்ஸாமுக்கான கீ இருக்கு, அண்ட் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ 2023க்கான ஃபைனல் ஆன்சர் கீ, இது எல்லாமே இந்த பக்கம் இருக்கு. OMR சீட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. மொத்தமா எவ்வளவு பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கு. அதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாருங்க 6,695 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 6,695 பேருக்குள்ள ஒரு ஆளா வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வரும். இதான் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான NMMS அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படிதான் இருக்கும். டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6ல் இருக்கு. நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் 2024-2025 8th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கு. மறக்காம உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை இங்க ஒட்டிருங்க. ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது நீங்க எழுதிக்கங்க, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கண்டிப்பா இருக்கணும். ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா எடுத்துக்கங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து இந்த இடத்துல ஒட்டிக்கங்க. அதுக்கப்புறமா என்னைக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா 22/2/2025 சனிக்கிழமை எக்ஸாம் நடக்க போகுது. அதனால தீவிரமா படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பா நீங்களும் ஜெயிக்கலாம். ஃபீஸ் எவ்வளவு கட்டணும் அப்படின்னா 50 ரூபாய் கட்டணும். ஏற்கனவே சொல்லிட்டு இதை உங்க தலைமை ஆசிரியர்கிட்ட உங்க HMகிட்ட கொடுத்துருங்க, அவங்க அந்த ஃபீஸை கட்டிடுவாங்க. அடுத்து என்ன டீட்டெயில் வேணும், ஸ்டூடெண்ட்ஸோட எமிஸ் நம்பர். இந்த எமிஸ் நம்பர் அப்படிங்கிறது ஸ்கூல்ல கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க.
அந்த எமிஸ் நம்பரை வாங்கி இந்த இடத்துல எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் போட்டோ ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து 50 ரூபா பைசா ரெடி பண்ணிக்கிறீங்க. மூணாவது நீங்க ரெடி பண்ண வேண்டியது உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட எமிஸ் நம்பர். அந்த நம்பர் தெளிவா இந்த இடத்துல எழுதிருங்க. எழுதுனதுக்கு அப்புறம் உங்களோட நேம் ஆதார் ஐடியில எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதுங்க. இதே நேம் தான் உங்களுக்கு 10th வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதே மறந்துடாதீங்க. இடையில நேமை சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால உங்க ஆதார் ஐடியில எப்படி இருக்கோ அதே மாதிரி இருந்துச்சுன்னா பெஸ்ட். அதே மாதிரி இந்த இதுல என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே நேம் 10thலயும் இருக்கிற மாதிரி வரும். சப்போஸ் ஒரு சில பேருக்கு நடுவுல ஸ்பேஸ் வரும். அந்த மாதிரி ஸ்பேஸ் வரணுமா வர வேண்டாமா அப்படிங்கிற டீட்டெயிலையும் நீங்க பார்த்து ஆதார்ல இருக்கிற மாதிரி பேரை எழுதிருங்க. எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க ஆனா பெண்ணா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறத டிக் பண்ணிருங்க. ஆண்னா மேல்ல டிக் பண்ணுங்க, பெண்ணா ஃபீமேல்ல டிக் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு, இங்கிலீஷ்லயும் அவைலபிளா இருக்கு. நீங்க எந்த அப்ளிகேஷனை வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்ல அப்ளிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறமா நான் தமிழ்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களோட டேட் ஆஃப் பர்த்ல ஃபர்ஸ்ட் நீங்க எழுத வேண்டியது உங்களோட டேட்டு, அடுத்து மந்த், அதுக்கப்புறமா இயர் எழுதணும். மீடியம் எந்த மீடியத்துல நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க, தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. உங்களோட கேஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா அல்லது உங்க அம்மாட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஜென்ரலா, எஸ்சியா, எஸ்சிஏவா, எஸ்டியா, பிசியா அல்லது எம்பிசியா அப்படிங்கிற டீட்டெயில சொல்லுவாங்க. அதுல ஒரு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஏரியா ஆஃப் கேண்டிடேட் ரெசிடென்ஸ், நீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்க, கிராமத்துல இருக்கீங்களா நகரத்துல இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. உங்க ஊரு கிராமத்துல இருந்துச்சுன்னா ரூரல் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க நகரத்துல இருந்தீங்க அப்படின்னா அர்பன் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க பிசிக்கலி சேலஞ்சு பர்சனா இருந்தீங்கன்னா, அதாவது ஆர்த்தோபெட்டிக்ஸ், ஹியரிங் டிசபிலிட்டிஸ், பிளைண்டு, வேற ஏதாவது டிசபிலிட்டி பிசிக்கலி சேலஞ்சா இருந்தீங்க அப்படின்னா அதோட ஐடி நம்பரை இங்க எழுதிருங்க. எழுதிட்டு எந்த டைப் ஆஃப் டிசபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத எழுதிருங்க. அதர்ஸ்னா அதர்ஸ் போடுங்க, பிளைண்டுனா பிளைண்டுன்னு போடுங்க, ஹியரிங் டிசபிலிட்டினா ஹியரிங் டிசபிலிட்டி போடுங்க, ஆர்த்தோபெட்டிக் கை கால் குணமா இருந்துச்சுன்னா அதை இந்த இடத்துல டிக் பண்ணுங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா நன்னுங்கிறதையும் மறக்காம டிக் பண்ணிடுங்க. அடுத்து உங்க பேரண்டோட ஆனுவல் இன்கம் ரூபீஸ் 3,50,000 ஒன்லி. 3,50,000 உள்ளாரதான் உங்க பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் இருக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்கம் சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பா தேவைப்படும். அடுத்து உங்களோட அட்ரஸ், நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ உங்க வீட்டு அட்ரஸ் எழுதிருங்க. உங்களோட டோர் நம்பர், உங்களோட ஸ்ட்ரீட் பேர் என்ன, எந்த ஊர்ல இருக்கிறீங்க, அதோட பின்கோடு என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. எந்த தாலுகாவில் வருது, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருது, இந்த இடத்துல எழுதிட்டு தமிழ்நாடு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. உங்க அப்பா அம்மாவோட டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அப்பாவோட நேம் ஆதார்ல இருக்கிற மாதிரி எழுதுங்க, அம்மாவோட நேம் ஆதார்ல இருக்கிற மாதிரி எழுதிருங்க. என்ன படிச்சிருக்கிறாங்க, அப்பா என்ன படிச்சிருக்கிறாங்க, அம்மா என்ன படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எழுதிருங்க. அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெளிவா எழுதிருங்க. உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை இந்த இடத்துல எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கோ அதை வந்து ஒரு டிக் பண்ணிருங்க. டிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில் கேட்டிருக்காங்க. எத்தனை பிரதர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. மறக்காம இந்த மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணாதீங்க. நீங்க இதுக்கு கொடுக்குற மொபைல் நம்பரை 12th வரைக்கும் சேஞ்ச் பண்ணாம இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான நம்பர், அப்பா நம்பரையோ அல்லது அம்மா நம்பரையோ கொடுத்துருங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் வர்ற மாதிரி ஒரு மொபைல் நம்பரை கொடுத்துருக்குங்க. அதுக்கப்புறமா இமெயில் ஐடி ஒரு கிரியேட் பண்ணி அந்த இமெயில் ஐடியும் இந்த இடத்துல எழுதிடுங்க. கடைசியா உங்களோட சிக்னேச்சர், ஸ்டூடெண்ட்ஸோட சிக்னேச்சர் போட்டுட்டு பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் பண்ணிட்டு யாருக்கு போய் கொடுத்துடணும் அப்படின்னா உங்க பள்ளிக்கூடத்தோட ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் கொடுத்துருங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பார்த்துக்குவாங்க. அடுத்து அதே அப்ளிகேஷன் தான் தமிழ்ல எப்படி ஃபில்அப் பண்றது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் குயிக்கா சொல்லிடுறேன். 50 ரூபா கட்டணம் வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் உள்ள போட்டோ இந்த இடத்துல ஒட்டிடுங்க. உங்களோட கல்வியியல் மேலாண்மை தகவல் முறைமை எண், அதான் சொன்னல எமிஸ் நம்பர்னு சொன்ன இல்லையா, அந்த நம்பரை இந்த இடத்துல எழுதிருங்க. உங்களோட பெயர் தமிழ்ல தெளிவா எழுதிருங்க. உங்களோட பாலினம் ஆணா பெண்ணா 3ஆம் பாலினமாக எழுதிருங்க. பிறந்த தேதி முதல்ல நாள் இருக்கணும், அதுக்கப்புறம் மாதம், அதுக்கப்புறம் வருடம் தெளிவா எழுதிருங்க. உங்களோட பயிற்று மொழி எந்த மொழியில எழுத போறீங்க அப்படிங்கிறதையும் டிக் பண்ணிருங்க. நீங்க தமிழ்ல எழுதுறதுனால அநேகமா இந்த இடத்துல தமிழ் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கலாம். வகுப்பு எந்த வகுப்பை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ரல் பொது கேட்டகரியில வரீங்களா அல்லது எஸ்சியில வரீங்களா, எஸ்சி அருந்ததியர்ல வரீங்களா, எஸ்டியில வரீங்களா, பிசியா பிசி முஸ்லீமா, எம்பிசி டிஎன்சியா அப்படிங்கிற கேட்டகரியில நீங்க ஏதாவது ஒன்றா டிக் பண்ணுங்க. எந்த இடத்துல வசிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க, கிராமமா நகரமா அப்படிங்கிறதையும் நீங்க டிக் பண்ணிக்கோங்க.
அது மாதிரி நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தீங்க அப்படின்னா எந்த மாற்றுத்திறனாளி இருக்கிறீங்களோ அதை டிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இல்லைங்கிற காலத்தை டிக் பண்ணி நீங்க விட்டுறலாம். உங்களோட வீட்டு முகவரி பாருங்க, கதவு எண், தெருப்பெயர், ஊர், தாலுகா, அஞ்சல் குறியீட்டு எண், பின்கோடு, எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, எல்லா டீட்டெயிலையும் தெளிவா எழுதிருங்க. உங்க அப்பாவோட பெயர் எழுதிட்டு அவங்களோட கல்வி தகுதி, என்ன தொழில் பண்றாங்க அப்படிங்கிறத தெளிவா எழுதிருங்க. அம்மாவோட பெயர் எழுதிட்டு அவங்களோட கல்வி தகுதியை எழுதிட்டு அவங்க என்ன தொழில் பண்றாங்க அப்படிங்கிறதையும் எழுதிருங்க. அது மாதிரி உங்க குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கை, சகோதரர் சகோதரிகளோட எண்ணிக்கை. ஓகே, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் தேர்வெளி நிலை எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க உங்க வீட்டுல அக்கா இருக்காங்கன்னா நீங்க 2வது ஆள், அல்லது அண்ணன் இருக்காங்க அப்படின்னா நீங்க 2வது ஆள், அல்லது 2வது ஆளா 3வது ஆளா, நீங்க எத்தனாவது ஆளா உங்க வீட்டுல பிறந்தீங்க அப்படிங்கறத எழுத சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க உங்க வீட்டுக்கு ஒரே பிள்ளை அப்படின்னா அந்த இடத்துல 1ன்னு போட்டுருங்க. சப்போஸ் நீங்க உங்க வீட்டுல நீங்க ஒரு ஆள் தான் அப்படின்னா 1ன்னு போட்டுருங்க. உங்களுக்கு மேல அண்ணன் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 2வது ஆளா பிறந்திருப்பீங்க, அதனால 2ன்னு போட்டுருங்க. சப்போஸ் அக்கா இருக்காங்க அப்படின்னாலும் ஒரு அண்ணன் ஒரு அக்கா இருக்காங்கன்னா நீங்க எத்தனாவது ஆளா பிறந்திருப்பீங்க, 3வது ஆளா பிறந்திருப்பீங்க, அந்த 3வது ஆளா அப்படிங்கிறத எழுதிருங்க. மின்னஞ்சல் முகவரி மறக்காம இமெயில் ஐடி எழுதிருங்க. கைபேசி எண், கைபேசி எண்ணா உங்களோட மொபைல் நம்பர், திரும்பவும் சொல்றேன், மொபைல் நம்பரை மாத்தாதீங்க. அந்த மொபைல் நம்பரை எழுதிட்டு உங்களோட கையொப்ப போட்டுட்டு பெற்றோரோட கையொப்ப வாங்கிட்டு நேராக தலைமை ஆசிரியர்கிட்ட 50 ரூபா பணத்தோட கொண்டு போய் கொடுத்துருங்க. மற்ற விஷயம் எல்லாமே ஸ்கூல்ல பார்த்துக்குவாங்க. இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி தப்பு இல்லாம எழுதி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே பாதி வேலை முடிஞ்சு. அப்லோட் பண்ண விஷயம் எல்லாமே ஸ்கூல்ல பார்த்துக்குவாங்க. மறுபடியும் ஒரு தடவை டேட்டை ஞாபகப்படுத்திடுறேன். 24/1/2025 நீங்க ஃபில் பண்ண அப்ளிகேஷனை உங்க தலைமை ஆசிரியர்கிட்ட போய் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாலே கொடுத்துட்டீங்கன்னா பெஸ்ட். 2 அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் தப்பா எழுதுனா கூட இன்னொரு அப்ளிகேஷன் நீங்க என்ன பண்ணிக்கலாம், சரியான தகவலை கொடுக்க முடியும். அதனால 2 அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு அப்ளிகேஷனை ரஃபா ஃபில்அப் பண்ணிட்டு அதை பார்த்து இன்னொரு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணீங்க அப்படின்னா தப்பு இல்லாம நீங்க ஃபில்அப் பண்ணிட்டு கொடுக்கலாம். என்எம்எம்எஸ் சம்பந்தமா என்னென்ன தகவல் வருதோ எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்றேன். அதனால தொடர்ந்து வீடியோவை பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.